அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் காத்தையங்காரப்பேட்டை கோயிலில் நம்ம காசி காலாட்சி உடனவர் காசி விஸ்வநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். நம்ம கோவிலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைரவர், பஞ்சமுக பைரவர். இந்த காசிகண்டத்தில் இல்லாத பைரவர் பஞ்சமுக பைரவர். ஈசானம், கற்பூரம், வாமதேவம், மகோரம், சபுஜோதகம் சொல்லக்கூடிய அஞ்சு முகத்தோட 10 திருக்கரங்களோட நம்ம பைரவர் இருப்பார். சங்கார மூர்த்தியா இருப்பார். சுவாமி எல்லா பைரவருக்கும் நாய் வாகனமா இருப்பார். நம்ம கோயிலில் சிம்ம வாகனத்தில் இருப்பார். ராகு தோஷம், ராகு காலத்துல விளக்க ஏற்றி சுவாமி வழிபட்டு வந்தோம்னா உத்தர சந்தான பாக்கியம், தொழிலுக்கு, விவாகத்துக்கு, எதிரிகள் பிழை இழக்கிறதுக்கு, கண் திருஷ்டிக்கு, அதுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்றார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுவாமி விஸ்வநாதர் குழந்தை வரம் வேண்டி கைலாயமலையிலிருந்து எடுத்துட்டு பிரதிஷ்டை பண்ணதாக ஸ்தல வரலாறு. சுவாமி கர்ப்பகரம் எல்லா கோயில்லையும் க்ளோஸ்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியிலேருந்து சுவாமியை பார்க்கலாம், மகாவிஷ்ணு பின்னாடி சுவாமியை பார்க்கலாம், பிரம்மாடிலேருந்து சுவாமியை பார்க்கலாம். அதுக்கு தனி சிறப்பு. பூலோக கருவறை ஓப்பனா இருக்கும். ஜன்னல் வச்சு சுவாமி மூச்சு வாங்குறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரெண்டாவது காசி விசாலாட்சி. நம்ம அம்பாள் ஒன்னதான் சொல்லக்கூடிய காட்சி விசாலாட்சி. நம்ம விசாலாட்சி அம்பாள் தெற்கு முகமும் பார்த்து அம்சமா இருப்பார். அதாவது அடுத்து நம்ம நந்திகேஸ்வர பகவான். நந்திகேஸ்வர பகவான் விஸ்வநாதர் சொல்லினாங்க திரும்பி பார்ப்பார் என்றார். அது போட்டோ வீடியோ பதிவு தெரியும். நல்லா சுவாமி திரும்பி பார்ப்பார். பிரதோஷ காலத்துல 21 பிரதோஷம் வழிபட்டு வந்தா என்ன நினைத்த காரியங்கள் நடத்து வைக்கக்கூடிய நந்திகேஸ்வர பகவான் பகவான். பரிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ராஜ கணபதி அம்சமாக பெரிய கணபதியாக தன்னை பார்க்க வரக்கூடிய ராஜாவாக மாற்றக்கூடிய ராஜ கணபதி சுவாமி. அடுத்து சண்முக பகவான், மார்புல திரிசூலம் வெற்றிய சண்முக பகவான். சண்முக பகவானுக்கு ஆடி கிருத்திகை, தைப்பூசம், சூரசம்ஹாரம் அதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். சூரசம்ஹாரத்துக்கு 6 நாள் அபிஷேக ஆராதனை, 6ஆம் நாள் திருக்கல்யாணம், திருக்கல்யாணம் முன்னாடி சூரசம்ஹாரம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். 2வது வழிபட்டு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியா இருக்கட்டும், சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு எல்லாமே தரிசனம் பண்றது. புத்தி எல்லாம் பைரவர். பைரவர் தான் தனி சன்னதியா இருக்கார். பைரவர் பஞ்சமுக பைரவர். ஒவ்வொரு நட்சத்திர காலுக்கும் ஒவ்வொரு பைரவர் இருக்கிற மாதிரி நம்ம பைரவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பைரவர். ரேவதி நட்சத்திரக்கார தரிசனம் பண்ணிட்டு போனாவே நல்லது நடக்கும். ரேவதி நட்சத்திரம் உண்டான பைரவர் நமது சம்ஹார பைரவர். அவர்தான் நம்ம பைரவர். பரிபாதத்துல சனீஸ்வரன் 2 திருக்கரங்களோட பாலகனா இருப்பார். 7.5 சனி, எந்த சனி வந்தாலும் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றி சனிக்கிழமை விளக்கப்பட்டு வந்தோம்னா நன்மையை கொடுப்பார். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல 9 to 10 ராகு காலத்துல சனீஸ்வரனுக்கும் பைரவருக்கும் விளக்கு போட்டு வந்தோம்னா சனி புத்தியும் சனி திசையினால ஏற்படக்கூடிய தீமைகளும் பைரவரால் அதோடைய அனுகூலமும் எல்லாமே ஒழுங்கா நடைபெறும். அதனால சனிக்கிழமை அந்த 9 to 10 ராகு காலத்துல விளக்கு போட்டா நல்லது. ரெண்டாவது நம்ம பைரவர் ராகு காலத்துக்கு உண்டான பைரவர். ராகு திசைக்கு ராகு தோஷத்துக்கு உண்டான மாதிரி சொன்ன மாதிரி ராகு காலத்துல விளக்கு போட்டா நல்லது. இத்தனை நாளா இருந்தாலும் சுவாமிக்கு மிளகு தீபம், பூசணிக்காயில தீபம் ஏற்றுறது, தேங்காயில விளக்கு ஏற்றுறது, எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றுறது, 5 வகை எண்ணெயில விளக்கு ஏற்றுறதுன்னு பரிகாரம் உண்டு. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தேய்பிர அஷ்டமிக்கும் ஹோமம், அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே உண்டு. எல்லாரும் அனைவரும் தரிசிக்கும். இவர்கள் 63 நாயன்மார்கள் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் சுவாமி எப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பூஜை. 63 நாயன்மார்களும் 63 அவர்களோட பிறந்த நாள். அதாவது இப்ப இவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆவணி அனுசம் குலச்சிரையார். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அன்னைக்கு பூஜை நடக்கும். மாசி அஸ்தமா இருக்கட்டும், புரட்டாசி ஐப்பசி மூலமா இருக்கட்டும், ஐநந்தி கம்பனி திருவா இருக்கட்டும், ஒவ்வொரு சுவாமிக்கும் அந்தந்த நாளைக்கு அந்த பூஜை நடக்கும். புரட்டாசி அக்னேஸ்வர உத்தரபகவதியாரா இருக்கட்டும், சுவாமிக்கு பூஜை நடக்கும். 63 நாயன்மார்களும் அந்த சுவாமி எப்படி முக்தி தரலாம், அப்படி வழிபடலாம்ன்ற ஒரு எடுத்துக்காட்டா கூட 63 நாயன்மார்களும். அங்கேயே ஒரு சுவாமி அம்பாள் நந்திகேஸ்வர பகவானோட இருக்க. அதாவது காசியில இருந்து கைலாசில இருந்து நம்ம கோயிலுக்கு கரும்புல தோல்ல கட்டி சுவாமியை அங்க இருந்து தம்பதிகள் எடுத்து வந்திருக்காங்க. குழந்தை வரம் வேண்டி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அதான் சொல்ற சொன்ன மாதிரி மூலஸ்தானம் எப்பவுமே மூடி இருக்கும். எல்லா கருவறையும் மூடி இருக்கும். இங்க திறந்த மினியா இருப்பார். தட்சிணாமூர்த்தி சுவாமி பார்த்தாலும் சுவாமி தெரிவார், விஷ்ணுடேந்து பார்த்தாலும் சுவாமி தெரிவார், பிரம்மாடேந்து பார்த்தாலும் சுவாமி தெரிவார். அவ 21 தடவை நடந்து 21 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லுவா. இங்க முதல் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அது அடுத்தது 21 தடவை சுத்தி 21 பிரதோஷம் புத்திரசன பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அவ எடுத்து வந்தது காரணமே கரும்புல கட்டி தம்பதிகள் புத்திரசனம் வேணும் அப்படின்னா இவர் பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம் தான் காசி விஸ்வநாதர்.
இதெல்லாம் எகிப்து காலத்துல இருந்து இருக்கிறதா ஒரு கல்வெட்டு சொல்லுது. ஜெஸ்டர் அப்படின்ற ஒரு ஓவியத்துல வந்து சொல்றாங்க. அந்த ஓவியத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எகிப்து காலத்துல இருந்து இங்க வந்து வணிகம் நிறைய நடைபெற்றிருக்கு. வணிகத்துக்கு அப்புறம் இந்த கல்ச்சுரல், இந்த கலை நயம், அந்த பீரியட்ல இங்க நடந்திருக்கு. அதுக்கான ஓவியம், அதுக்கான சிற்பங்கள் அதெல்லாமே இங்க கண்டெடுத்திருக்காங்க. போன கும்பாபிஷேகம் போது எல்லாம் எடுத்ததுக்கு. கும்பாபிஷேகம் 1993 நடந்துச்சுங்க. அடுத்த கும்பாபிஷேகம் 2023 நடந்துச்சுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை அதெல்லாம் பண்றது இப்போ 20 வருஷம் ஆயிருது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏன்னா கலசத்துக்கு உண்டான மதிப்பு வந்து 12 வருஷம் தான். 12 வருஷத்துக்கு அப்புறம் சுவாமி வந்து திரும்பி ஆவாகனம் பண்ணி மறுபடியும் எடுத்து பாலசாமனம் பண்ணி என்னென்ன திருப்பணி பண்றதோ அதை பண்ணி திரும்பி பரிசை பண்ணி மறுபடியும் குழந்தையா உருவாக்கி மறுபடியும் பெரியவராக்கி பூஜை பண்றதுதான் கும்பாபிஷேகம். காலையில 8ல இருந்து 12 மணி வரைக்கும், 12ங்கிறது 12 வரைக்கும் இருக்கும். சாயராட்சி 5 to 8 மணி வரைக்கும் சுவாமி இருப்பார் தரிசனத்துக்கு உண்டு. அதே மாதிரி 8 மணிக்கு மேல பள்ளியறை நடக்கும். இந்த சைடு எங்கேயுமே பள்ளியறை நடக்காது. பள்ளியறை சுவாமி டெய்லியுமே நடப்பார். பள்ளியறைன்னா கொஞ்சம் விளவமா சொல்றாங்க. பள்ளியறைன்னா சுவாமி வந்து தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர். எப்படின்னா விநாயகர் முதல் பூஜை பண்ணி, சுவாமிக்கு பூஜை பண்ணி, அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு சொக்கநாதர் உள்ள இருப்பார். சொக்கநாதருக்கு அலங்காரம் பண்ணி சொக்கநாதர் பூஜையோட வெளியில வந்து சொக்கநாயகி பள்ளியறையில இருப்பார். நடராஜர் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா நடராஜர் சுத நடராஜர் பக்கத்துல திருப்பள்ளி அறைன்னு போட்டிருப்பா. அங்க ஒரு ரூம் கூட்டியிருக்கும். அந்த ரூம்ல சொக்கநாயகி இருப்பா. சுவாமி சுத்தி வந்து மக்களோட எல்லா குறையும், அதாவது எல்லா தெய்வத்துடைய எல்லா குறைகளும் கேட்டுப்பா. சுத்தி வந்து லட்சுமணமூர்த்தி எழுத வேண்டியிருக்காங்க, விநாயகர் எழுத வேண்டியிருக்காங்க, முருகர் எழுத வேண்டியிருக்காங்க, லட்சுமி எழுத வேண்டியிருக்காங்க, பிரம்மா எழுத வேண்டியிருக்காங்க அப்படின்னு எல்லா குறைகள் எல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு போய் பள்ளியறையில உட்காந்துப்பா. நைட் எப்படி தூங்க வைக்கிறோமோ சாமியை அதே மாதிரி திரும்பி எழுப்பி கூட்டு வர திருப்பள்ளியறை. திருப்பள்ளி எழுச்சியும் காலம்பரம் அதே மாதிரிதான். சுவாமி எழுப்பி பாலும் பழம் வச்சு பூஜை பண்ணி எல்லாத்தையும் கூட்டி வந்து மறுபடியும் சுவாமி உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் யாராவது எந்த சுவாமிக்கு இருந்தாலும் பூஜை அலங்காரம் எல்லாமே நடைபெறும். எல்லா சுவாமிகிட்டையும் வந்து குறை நிறையில கேட்டுக்கிட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து கணக்கு சொல்லணும். இந்த மாதிரி சுவாமி வந்து இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்துட்டு போயிருக்காங்க, இவ்வளவு பேர் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு கணக்காக நம்ம சண்டிகேஸ்வர பகவான். இவருக்கு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் சுவாமிக்கு உள்ள போவார் பள்ளியறையில. பள்ளியறை அப்படி போனதுக்கு அப்புறம் இது என்ன மரம் சாமி? இது ஸ்தல விருட்சங்க. நம்ம வில்வம் மகா வில்வம் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இது ஒரு 50 வருஷமா இருக்கு. இந்த மரம் ஸ்தல விருட்சம் நம்ம மகா வில்வம். இதுதான் பள்ளியறை பூஜை வந்து சுவாமிக்கு தான் இருப்பார். சொக்கநாயகி கூட இருப்பாங்க. காலம்பரம் வந்து சொக்கநாதர் வந்து உள்ள இருப்பார். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மக்களோட குறை நிறைகள் எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சுட்டு சுவாமி வந்து நைட்டு பள்ளியறைக்கு வருவார். அதாவது ப்ரொசீஜர் என்னன்னா சுவாமி குறை நிறையெல்லாம் கேட்டுட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்துருவார். சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க, கை தொடச்சு காட்டணும். சண்டிகேஸ்வரர்கிட்ட கை தொடச்சு காட்டிட்டு போனா மட்டும்தான் சிவன் சொத்து புலநாசம் சொல்ற மாதிரி அந்த எதுவுமே எடுத்துட்டு போகலன்னு சொல்லணும். சொல்லனதுக்கு அப்புறம் தான் இங்க பூஜை வருங்களா சுவாமி வந்து இவர்கிட்ட சொக்கநாய்க்குள்ள வந்து பாலும் பழம் அப்புறம் வந்து இனிப்புகள் பழங்களை வச்சு பூஜை பண்ணி சுவாமி முடிச்சதுக்கு அப்புறம் சண்டிகேஸ்வரர் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பைரவர் இவர்கிட்டலாம் தைரியம் சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி நான் உள்ள போய் தூங்க போறேன்ப்பா, பைரவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு கோயில முன்னாடியே பார்த்து போ அப்படின்பார். அதுதான் நம்ம எல்லா கோயிலும் நடக்க முடியாது. இவர்கிட்ட சாவி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கோயில் நடக்கப்படாது, கோயில் பூஜை நடக்கக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது. கோயில் பைரவரை முடிச்சிட்டோம்னா அர்த்தஜாம பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னா சுவாமி வந்து ஆனந்தமா இருக்கிறதுனால எந்த கோயில் உள்ளார வந்து எந்த தரிசனமும் கிடையாது. பள்ளியறை பூஜை பைரவர்கிட்ட சுவாமி பெரியவர் வாங்கிட்டாருக்கா, சுவாமி வந்து அதை தூங்க வைப்பார். அப்படிங்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை இப்போ டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது பெரிய ஒரு வரலாறே இருக்குது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு கோயில் காரைக்குடி கோயில் இருக்குது. அந்த கோயில் நடந்த உண்மை அதெல்லாம் நடக்குது. அதை நீங்க ஃப்ரீயா இருக்கும் ஒரு நாள் பாருங்க. இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காரைக்குடி 3 கிலோமீட்டர் காரைக்குடி போயிட்டு வந்தீங்க? போகல. எனக்கு ஆல்ரெடி இங்க அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு ரோடு போங்க. அந்த ரோடு அங்க வந்து எப்படின்னா இங்க அந்த பள்ளியறையில சுவாமி சொல்றோம் இல்லைங்களா, அதுல நடந்த உண்மை. இன்னமும் போனீங்கன்னா அந்த கிழக்கு வாசப்படி கூட்டிதான் இருக்கும். கிழக்கு வாசப்படியில தான் சுவாமி தரிசனம். அங்க என்ன வரலாறு அப்படின்னா சுவாமி இந்த மாதிரி அங்க அந்தனர் வந்து பூஜை பண்ணி சுவாமி உள்ள கொண்டாந்து குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும். குழந்தை உள்ள கொண்டு போயிடுறாங்க. தெரியாம ஒரு கூட்டிகிட்டு தெற்கு வாசப்படி வெளியில போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் குழந்தைய காணோம் அப்படின்ட்டு உள்ள கிளறி வரும்போது சுவாமி வந்து அசரையரை சொல்றாரு, இந்த மாதிரி உள்ளதான் நான் இருக்கிறேன், உன் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ காலம்புற வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல எனக்கு குழந்தை உடனே வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டாடி கேட்கவும் என்ன பண்றாரு, நீ தெற்கு வாசப்படி போ அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. இவங்க தெற்கு வாசப்படி வந்து வரும்போது கபாலா பைரவர் அங்க இருப்பார். அவர் கோபத்துல குழந்தை 2 கிழிச்சு போட்டுருவார். அதனாலதான் இன்னமும் அங்க போனீங்க அப்படின்னா கிழக்கு வாசப்படி கூட்டிதான் இருக்கும். அங்க 2 பைரவர் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் காலா பைரவர் கபால பைரவர் இருப்பார். அந்த கபால பைரவருக்கும் கோயிலை சாப்பிட்டதுக்கு அப்புறம்
உள்ள நீ எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தை இருந்தா கிழிச்சு போட்ட சொல்லும். அங்க பூஜை பண்றவாளுக்கு இன்னமும் ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு வந்து அவ மூலியமா தான் பூஜை பண்ணிட்டு இருப்பா. அதுதான் ரேவதிரேஸ்வரன் பரிகார ஸ்தலமே. இது வந்து ரேவதிரேஸ்வரன் பைரவர், அவர் வந்து ரேவதிரேஸ்வரன் பரிகார ஸ்தலமே அவரு தான். ஒரு நாள் தரிசனம் பண்ணா தரிசனம். கைலாசநாதர் கருணாகடாட்சி அங்க காரைக்குடி. காரைக்குடி. அங்கே நாங்க தான், இங்கே பாண்டினா அங்கே வந்து அப்படியே மாறும். சரி சரி.